அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்பிக்கையின் நேயர்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான சலாத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனிதமான ரமலான். இந்த ரமலானுடைய நன்மைகளை பற்றி சில நிமிடங்கள் நாம் தெரிந்து கொள்வோம். ரமல் என்ற வார்த்தையிலிருந்து ரமலான் என்ற வார்த்தை பிறந்தது. ரமல் என்றாலே கரித்தல், எரித்தல், பொசுக்குதல் என்று பொருள்படும். மனிதர்கள் செய்த பாவங்கள், 11 மாதங்கள் உருண்டு புரண்டு செய்த பாவங்களை எல்லாம் இந்த ரமலான் அழித்து விடுகிறது, கரித்து விடுகிறது, எரித்து விடுகிறது. எனவே இந்த ரமலானின் முதல் நன்மை உங்களுக்கு கிடைப்பது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை உணர்தல் வேண்டும். இரண்டாவது, இந்த ரமலான் அல்லாஹ் அருளிய மிகப்பெரிய ஒரு வரம், அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்று சொல்லலாம். இந்த ரமலானில் எல்லா வேதங்களும், வேத வரிகளும் இறக்கி அருளப்பட்டன. தௌராத் வேதம் ரமலானில், இன்ஜில் வேதம் ரமலானில், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் ரமலானில், ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட, உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட திருக்குரான் வேதம் இருக்கிறது அல்லவா, மார்க்கம் இருக்கிறது அல்லவா, அதுவும் இந்த ரமலானுடைய 27 அருளப்பட்டதாக சொல்லப்படுகிறது, நமக்கு போதிக்கப்படுகிறது. எனவே வேதங்களுடைய நன்மைகளும் குரானுடைய நன்மைகளும் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம்தான், ரமலானுடைய மாதம். இந்த நன்மை. அடுத்து, நீங்கள் ரமலானில் குரான் ஓதினால் அந்த குரானுக்குள்ள குரான் ஓதிய நன்மைகளை வாங்கி தருவது, இரட்டிப்பாக்குவது, அல்லாஹ் நாடினால் 70 மடங்காக்குவது, இன்னும் கூடுதலாக வாங்கி தருவது இந்த குரான் தான், இந்த ரமலான் தான். எனவே நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக அல்லாஹ் இந்த புனிதமான ரமலானை ஆக்கியிருப்பது, நன்மைகளை சேகரித்து கொள்ளக்கூடிய வழியை கொடுத்திருப்பது இந்த ரமலான் தான். எனவே உலகத்தில் வாழக்கூடிய நாம், உலகத்தில் வாழ்கின்ற காலமெல்லாம் மனிதர்கள் எப்போதுமே பாவத்தின் சிந்தனையில் வாழக்கூடியவர்கள், அல்லது தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்துவிட்ட பிழைகளை மன்னிப்பு தேடி அலைகின்றவர்களும் உண்டு. எனவே இந்த புனிதமான ரமலானை பயன்படுத்தி நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னித்து உங்களுக்கு அருள்பாலிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும். வல்ல அல்லாஹ் ரமலானுடைய எல்லா பாக்கியங்களையும் எல்லா நன்மைகளையும் நமக்கு தந்து சிறப்பாக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.